இன்னொன்னு முக்கியமா இந்த சொல்லுங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று அமித்ஷா அன்றே பேட்டியில் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அதனால அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் என்பதில் அது உறுதியாக இருக்கிறோம் என்றும் இன்று எடப்பாடி பழனிசாமி இன்றைய பேட்டியில் அந்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டு விட்டார். இதனால் அமித்ஷா மற்றும் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி வாய்ப்பு இல்லையா சார் இனிமேல்? ஏன்னா சார் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. எஸ்ஐஆரை வந்து அதிமுக ஆதரிக்கிறது, தாவேகா எதிர்க்குது. பாஜக ஆதரிக்கிறது, தாவேகா எதிர்க்குது. அதே மாதிரி கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இன்னொருத்தர் முதலமைச்சர் இருக்க மாட்டோம்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இனிமேல் எப்படி கூட்டணி அமையும்? அமையவே அமையாது. அது வாய்ப்பே இல்லை. அதை தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழனிசாமியினுடைய உதயகுமார் ஜனவரியில மாறுங்கிறாரு. ஆர்பி உதயகுமார் ஜனவரியில எல்லாமே மாறும், பெரிய பெரிய கட்சிகளா ஓடி வருங்கிறாரு சார். ஒவ்வொரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை உதயகுமார் தனது உருவத்தை மாற்றிக் கொள்கிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா தாடியெல்லாம் விட்டுட்டு புல்ல பிடிக்கிற பூசாரி மாதிரி இருப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா தாடியெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ஒரு மொட்டையை போட்டு இருப்பாரு. ஆகவே 6 மாதத்திற்கு ஒரு முறை உருவம் மாறும், பச்சோந்தி போல கொள்கை மாறும். இதெல்லாம் அங்க மாறாது, அவங்க ஸ்டெடியா இருக்காங்க. அவருக்கு வேணா மாறும். அதனால அது 6 மாதத்துக்கு அப்புறம் மாறும். இதையெல்லாம் ஏமாற்றுவது, இருப்பவர்களை தக்க வைத்துக்குள்ள இது ஒரு ஏமாற்று மேஜிக் வேலை. எல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த மனோஜ் பாண்டியன் ஆரம்பத்துல இருந்து சொன்னார், உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு பண்ருட்டியார் பிறந்த நாள், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து சொன்னவர்கள் நானு. அவர் மேலே உட்கார்ந்திருக்கிறார், கிரிமினிஸ் ரோட்ல ஓபிஎஸ் கூட உட்கார்ந்திருக்கார். நானும் இருக்கிறேன், ஜேசிடி பிரபாகரன் இருக்கிறார், இதே மனோஜ் பாண்டியன் இருக்கிறார், வைத்தியலிங்கம் இருக்கிறார், திரு முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறார்கள், அதே போல தர்மர் எம்பி இருக்கிறார். ஒரு பெரிய இந்த முக்கியமான தலைவர்கள் வீட்டிருக்கிறோம், பேசுகிறோம். அப்பதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கூட்டு போய் பிரதம மந்திரி மோடியை பார்க்க வச்சுட்டார். அன்னைக்குதான் கட் ஆகிறார் ஓபிஎஸ். அந்த அணியிலிருந்து மரியாதை கொடுக்காமல் தூரமாக வைக்கின்ற ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. நல்லா கவனிங்க. அப்பொழுது ஆலோசகர் என்கிற முறையில் பிடிவாதமாக பண்ருட்டியார் அவர்கள் இன்றோடு முடித்துக் கொள்ளலாம் பிஜேபி கூட்டணியை, வேணாம், நமக்கு எதிர்ப்பா இருக்கின்ற கட்சியில் நாம் எதிர்கொள்கின்ற, நாம் எதிரியாக பார்க்கிற, ஒற்றுமைக்கு வராத ஒருவரை நாம் அவர் உட்கார வைத்து உங்களை தவிர்த்து விட்டார். ஆகவே நீங்க கீழே ஓபிஎஸ் புகழேந்தி இருக்கார், எல்லாத்தையும் கூட்டு போங்க, பிரஸ் வந்திருக்கு, அதை வச்சு அதுல டிக்ளேர் பண்ணி சொல்லிடுங்க, பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னப்போ நீங்க கூறு கவனிக்கணும். அதை சொன்னவுடன் மகிழ்ச்சி அடைந்தது முதலில் நான், இரண்டாவது ஜேசிடி பிரபாகரன், இதை எதிர்த்து நின்ற கூப்பா கிருஷ்ணன். இப்படி எல்லாரும் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக வரவேற்ற பொழுது, வேணாம் வேணாம் வேணாண்ண வேணாண்ண, பிளீஸ் பிளீஸ் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும், தயவு செஞ்சு பிஜேபியோட நம்ம போவேண்ண, தயவு செஞ்சு பிஜேபி விட்டு போறது சரியா தெரியலண்ண, தயவு செஞ்சு வேண்டாண்ண. பண்ருட்டியார் கோபமாவே பேசார், எப்பயும் இல்லாம. இதை சொன்னது வைத்தியலிங்கம், அதை ஆதரித்தது மனோஜ் பாண்டியன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு டிசிஷன் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, எப்ப பாரு இப்படி அப்செக்ஷன் பண்ணி பிஜேபி பின்னாடி போலான்றீங்க. போறதால என்ன லாபம் எனக்கு சொல்லுங்க. நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓபிஎஸ் நடு தெருவில் நிறுத்திட்டு பழனிசாமியை கூட்டு போய் பிரதம மந்திரி பின்னாடி உட்கார வச்ச பின்னாடி பக்கத்துல இனிமேல் இங்க இருக்கணும்னு ஏன் சொல்றீங்க? காரணம் சொல்லுங்க. அதனால என்ன லாபம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். அப்பொழுதும் விடவில்லை மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும். ஆனா முந்தானத்து போய் அறிவாலயத்துல சேர்ந்துட்டு அவர் அழகா சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க வந்து பாரதிய ஜனதா அவருடைய பிரான்ச் தான் அதிமுக, அப்படி மாறிடுச்சு, ஆகவே பிடிக்காமல் வெளியில வந்தேன்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார். என்னதான் காரணம்? மனோஜ் பாண்டியன் வெளியேறினதுக்கு பாஜக கூட்டணியில இருந்ததுதான் காரணம்னு பேட்டியில சொல்றாரு. நீங்க சொல்றீங்க அன்னைக்கு அவரு பாஜக கூட்டணியில இருக்கணும்னு அவர் வைத்தியலிங்கமும் சொன்னதா சொல்றீங்க. இப்போதைக்கு அவர் விலகுறதுக்கு என்ன காரணம் சார்? நான் சொன்னது உண்மை. அதுல மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனிடமே கேளுங்கள். அன்னைக்கு இருந்தா அவங்க மதர் இறந்துட்டாங்க, சோகமா இருந்தார், உடனே திரும்பி போ சொல்லிட்டோம். இதை யாரும் மறுக்கவே மாட்டார்கள், சாட்சியத்தோடு சொல்லுகிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க, வேற கட்சிக்கு போறதுல எனி அப்செக்ஷன், நீங்க போங்க, திமுகவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகமும்
வருபவர்களை வரவேற்கிறது. ம். போங்க. ஆனா ஏன் பொய் சொல்றீங்க? ம். அதுக்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு. நீ ஏன் அங்க போய் பொய் சொல்றீங்க? சரி, வேற என்ன அதுல காரணம் சார்? ஸ்ட்ராங்கா நின்னது நாங்க தானே. ஓ, நீங்க இருந்தீங்க. இல்ல, அவர் வேற என்ன மனோஜ் பாண்டியனுக்கு வேற என்ன வருத்தம் இருந்திருக்கும் அதுல? காரணம் சீட்டு கிடைக்காது, எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காரு. காரணம் ஒண்ணு இல்லைங்க. சார் அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டார் சார். ம். நீங்க தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வீக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். சரியா? ஓ, அதனால இதை அதான் ஒருங்கிணைத்து இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு இதை தலைமையேற்று எடுத்து செல்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் தடுமாறுகிறார். ம். என்ன பண்ண போறாரு தெரியாது. நோபடி நோஸ். அவருக்கும் தெரியாது, இருக்கவங்களுக்கும் தெரியாது. ம். தேர்தலில் நிக்க போறாரு, அதுக்குரிய ஆயத்த பணிகள் எதுவும் இல்லை, ம். களமிறங்கவில்லை. ம். ஆகவே தேர்தல் பணிகளிலேயே இறங்காத ஒரு தலைவர் ம். மற்றவர்களை எப்படி நிற்க வைக்க போகிறார்? ம். நாடாளுமன்றத்தில் அதுக்குரிய முயற்சி எடுக்கப்பட்டது. 400 பேர்கிட்ட மனு வாங்கணும், ம். பணம் வாங்கணும், எல்லாம் பண்ணோம். எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. ம். அப்பொழுது அவர் அந்த முடிவை எடுக்கவில்லை. ஒரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுங்கன்னா டெல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, அதை வச்சு பாத்துக்கலாம்னா செய்யல. ம். ஆகவே எதை நம்பி அவர்கள் இங்கே இருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ம். சார் ஒண்ணு, அதாவது கொள்கையே கோட்பாடு நான் கொண்ட தலைவர்களே ம். எனது உயிர் நாளங்களில் உள்ளது, இதை மாற மாட்டேன்னு சொல்லி ம். எங்களை மாதிரி நிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ம். அவர்கள் எப்பொழுதும் அந்த தொண்டர்கள் ம். பச்சை இங்கில கையெழுத்து போடாம ம். தியாகத்தினுடைய விளிம்புகளாக இருப்பவர்கள் எல்லாம் இங்க இருப்பாங்க. ம். அவர்கள் எல்லாம் இந்த பழுத்த மரத்தை வவ்வால்கள் தேடி போவது போல போவதற்கு காரணம் ஓகே, இப்ப அன்வர் ராஜா அனுபவித்து விட்டார்கள்.